என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நான் கண்ட காட்சி ஒன்று என்னை கண்கலங்க வைத்துவிட்டது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணையின் இல்லத்திற்கு இந்த அப்பன் சென்றிருந்தேன். பிரிவிற்கு காரணம் என்னவென்பது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு சென்றிருந்த பொழுது நான் ஒரு விஷயத்தை கண்டேன். என்னதான் உன் பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் இந்த அப்பன் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அது என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் அங்கே முக்கியமாக சென்றிருந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என்ன என்பதையும் என் குழந்தையே நீயும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அப்பன் உன்னிடத்தில் அதனை சொல்லியே தீர வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் கொடுக்கப் போகிறது. ஆனாலும் அதற்கான தீர்வும் இதன் முடிவில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் முதலில் உனக்கு தெளிவான பதிலைத்தான் கொடுக்கும். அதன் பிறகு நல்லதொரு முடிவையும் கொடுக்கும். என் குழந்தையே, வாழ்க்கை துணை என்று அப்பன் உன்னிடத்திலே சொல்லுவது உனக்கு திருமணம் முடிந்த வாழ்க்கை துணையாகவோ அல்லது இப்போது உன்னோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு துணையாக வரப்போகின்றவர் என்று யாராக இருந்தாலும் உன்னுடைய மனநிலையில் உன்னை பிரிந்து சென்று இப்போது உனக்கு மன வருத்தத்தினை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? அதற்கு என்ன காரணம் இருந்துவிடப் போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு முறை உன்னுடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி இந்த கருப்பனை அன்போடு உன் மனதில் நினைத்துக்கொள். எந்த விதமான கலக்கமும் உனக்கு மனதிலே தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல பிள்ளையே, நான் உன் துணையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, அங்கே உன்னுடைய துணை மனதை தவிர மற்றவர்களின் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிந்தது. என் தங்கமே, யார் யார் என்னென்ன நினைக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன். அதன் பிறகு ஏன் உன் துணையானது எப்படி ஒரு முடிவை எடுத்தது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன்னுடைய துணை அவர்களின் இல்லத்தில் இருப்பவர்கள் உனக்கு எதிராக இருக்கின்றார்கள். அவர்கள் மனதில் உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு காரணம் நீ பேசும் சில வார்த்தைகள். நீ பேசியது உன் பக்கம் நியாயமாகவே இருந்தாலும் அது அவர்கள் பக்கம் அவர்களுக்கு தவறாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் எல்லோருமே அவர்கள் பக்கம் நினைப்பது சரிதான் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் செல்லமே, அது மட்டுமல்ல, அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த எதிர்மறையான எண்ணத்தை உன்னுடைய துணையின் மனதிலும் இப்பொழுது விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதிகமாக உன்னுடைய துணையின் மனதில் தேவையில்லாத விஷயங்களை கலந்து உன்னை வெறுக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய துணைக்கு தவறாக உன்னை பற்றி நினைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனை வழிகளையும் அவர்கள் பயன்படுத்தி உன் மீது அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உன் துணையானது உன்னை பற்றி அவர்கள் அப்படி இல்லை என்று மறுத்து கூட பேசாமல் இந்த விஷயத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்னும் பொழுது என் குழந்தையே, அதை உன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான். ஆனால் இவையெல்லாம் நடக்கும்போது உன்னுடைய துணை அமைதி காத்ததற்கு என்ன காரணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா?
எத்தனைதான் நீ அவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பம் என்று ஒன்று வரும்பொழுது அங்கே அவர்களுடைய மனம் சிறிது தடுமாற்றம் அடையத்தான் செய்கிறது. ஏனென்றால் நீ பேசிய அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு எத்தனையோ வேதனையை கொடுத்து விட்டது என்றுதான் இன்னும் அவர்கள் மறக்காமல் அதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய துணையின் மனதை அறிய நினைக்கும் பொழுதுதான் அவர்களுடைய மனமானது பெரிதும் சஞ்சலப்பட்டு நிற்கிறது. நம்முடைய வாழ்க்கை துணையாக காலம் முழுவதும் வரக்கூடியவர்கள் இப்பொழுதே நம் குடும்பத்திற்கு இத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்றால் நாளை எப்படி இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்களுடைய எண்ணங்களை தவறு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதுபோல நீ செய்தது சரி என்றும் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அப்பன் சொல்வது சரிதானே என்று ஒருமுறை நீ சிந்தித்துப்பார். என் தங்கமே, நியாயமாகவே நீ பேசியிருந்தாலும் யாரை பேசினோம் என்பதில் சிறிது கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய சம்பந்தப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது சிறிதளவு நீ கவனத்தோடு பேசியிருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நீ நியாயத்தை எடுத்து சொல்லவில்லை என்று உன் அப்பன் சொல்லவில்லை. அதற்கான நேரத்தை பார்த்து இடத்தில் எப்படி சூசகமாக சொல்ல வேண்டுமோ அதை போலத்தான் பேசியிருக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். உனக்கான சூழ்நிலை சாதகமாக இல்லாத பொழுது நீ பேசியதுதான் எத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிட்டது. இப்பொழுது அது எந்த அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயா? உன்னை உன் துணையிடமிருந்து பிரிக்கும் அளவிற்கு திட்டம் தீட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த விஷயமானது பெரிதாகி இருக்கின்றது. என் செல்லமே, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய துணை அந்த அமைதி காத்ததற்கு காரணம் நீதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ அவர்களின் பேச்சையும் மீறி அதிகமாக பேசிவிட்டாய் என்கின்ற வருத்தம் அவர்களின் மனதிற்குள் இன்னமும் இருக்கின்றது. மற்றபடி அவர்களுக்கு வேறு எந்த வருத்தமும் கிடையாது. அவர்களுடைய மனதை அங்கே மாற்றுகின்ற முயற்சிகள் எதுவும் அவர்களிடத்தில் எடுபடவில்லை. அதை அவர் காது கொடுத்தும் கேட்பது இல்லை. மேலும் என்னவோ பேசிவிட்டு போகிறார்கள் என்று அமைதியாக அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை பற்றிதான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இவர்களிடத்தில் எதை பேசினாலும் இனி பயனளிக்கப் போவது இல்லை என்பது எல்லாம் அவர்களாகவே உணரத் தொடங்கிவிட்டார்கள். இருந்தாலும் மாலான முயற்சிகளை எல்லாம் செய்து பார்ப்போம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை நிச்சயமாக அவர்களிடத்திலே சேர்த்து வைக்கும். இனி இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் நீ அவசரப்பட்டு பேசிவிட்டாய். அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் அவரிடத்தில் நீ எந்த ஒரு ஆலோசனைகளையும் கேட்கவில்லையே என்ற மன கஷ்டமும் அவர்களிடத்திலே இருக்கிறது. உன் மீது எந்த விதமான வேறு கோபங்களோ தாபங்களோ அவர்களுக்கு இல்லை என் தங்கமே. அதனால் இந்த உறவு மீண்டும் தொடரப்போகின்ற உறவு. இந்த பந்தம் மீண்டும் உன்னோடு காலம் முழுவதும் வரப்போகின்ற பந்தம். அதனால் உங்களுக்குள் எந்த விதமான கலக்கங்களும் தேவை கிடையாது. மற்றவர்களுடைய எண்ணங்கள் உனக்கு எதிராக இருக்கும் பொழுது அதை எப்படி கவனமாக கடந்து வர வேண்டுமோ அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை உனக்கானதாக மாறும் பொழுது நிச்சயமாகவே அவர்களின் மனநிலையும் தானாகவே மாறிவிடும். எப்பொழுதும் யாராலும் ஒரே பிடியில் நின்று கொண்டிருக்க முடியாது அல்லவா? அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கை முக்கியமானதாக தோன்றும் பொழுது தேவையில்லாமல் அடுத்தவரின் விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும் அல்லவா? அதற்குத்தான் அவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து கொண்டு அமைதியாக இருக்கின்றார்கள். இந்த விஷயங்களிலிருந்து நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம்
நிச்சயமாக நீங்கள் இருவருமே புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனிமேல் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உன் துணையினுடைய குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அவர்களிடத்திலே சிறிது ஆலோசனை பெற்றுவிட்ட பிறகுதான் நீ நிச்சயமாக உன்னுடைய கருத்தினை தெரிவிக்க வேண்டும். அப்படி செய்வாயானால் அதிலிருந்து உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தில் உன்னை பற்றிய மனநிலையானது மாறி உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் அவர்கள் மனதிலே வளர்ந்துவிடும். அதன் பிறகு உங்களுக்குள் எந்தவித மன கஷ்டங்களும் பிரச்சனைகளும் புதிதாக எதுவும் வந்து விடாது. அதற்கு மாறாக நீ உன்னுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் பேசி முடிவெடுக்கும் பொழுது நாள் வரும் கஷ்டங்களுக்கு இவரால் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாமல் வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடிய சூழல் வந்துவிடும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதற்கு பிறகு ஒரு நாளும் இது போன்ற ஒரு சூழ்நிலையானது உன் வாழ்க்கையில் வராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அழகான வாழ்க்கையை மீண்டும் உன்னுடைய கைகளிலே இந்த அப்பன் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன். மற்றவர்களின் மனநிலையை மாற்றும் சூழ்நிலையையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நீ இழந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பாகும். என் செல்லமே, இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அனைத்து சந்தோஷங்களையும் நீ பெறுவதற்கு அத்தனை வழிமுறைகளையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். அது மட்டுமல்ல, இந்த அப்பன் உனக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரி செய்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன். அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கி நின்று விடாதே. வருத்தப்பட்டும் யாரையும் எதுவும் தவறாக பேசிவிடக்கூடாது. உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் நிறைவேற்றி தரக்கூடிய காலமானது வந்துவிட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையானது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் சொன்னதை நீ சரியாக கேட்டு நடந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய், இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன்.
என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை வேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது,
அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்றுவிட்டது. இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன்.
நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும்
அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து விடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.